முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். தூய பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 2 முதல் 3 முடிய இறை வார்த்தைகள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். தூய பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 2 முதல் 3 முடிய இறை வார்த்தைகள்.